டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? காந்தாரா 2 படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமான்ட்டு குவைத்துல இருந்து அமிதேஸ்வரன் கேட்டிருக்காங்க. காந்தாரா திரைப்படம் ஒரு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி என்று வெளியாகிருக்கிறது. அதை பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அந்த நிறுவனத்தினரே வெளியிட்டிருக்கிறார்கள். அருண் ராஜா காமராஜ் என்ன ஆனாரு, இப்போ என்ன படம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. அருண் ராஜா காமராஜ் அடுத்து வேல்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்துக்காக ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார். அதற்கான வேலைகளில் தான் இப்போ அவர் ஈடுபட்டிருக்கிறார். டைரக்டர் வசந்த் மற்றும் எங்கேயும் எப்போதும் சரவணன் இப்போ என்ன படம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியுமான்னு திண்டுக்கல்ல இருந்து விஜய் கேட்டிருக்காங்க. இயக்குனர் வசந்த் எங்கேயும் எப்போதும் படத்தை இயக்கிய சரவணன் இருவரும் இப்போ எந்த படத்தையும் இயக்கி கொண்டிருப்பதாக தெரியல. டைரக்டர் சரவணன் சுப்பையா சிட்டிசன் படத்துக்கு அப்புறம் ஏன் அவங்களால வெற்றி படங்கள் கொடுக்க முடியலன்னு திண்டுக்கல்ல இருந்து மணி கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத பற்றி நம்முடைய நிகழ்ச்சியிலேயே நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அந்த வெற்றியை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, அது நேரம். அப்படிப்பட்ட நேரம் சரியாக அமையாதனால்தான் சரவண சுப்பையா பொறுத்தவரையிலே மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்து அவருக்கு தொடர்ந்து படங்கள் வரல. ஒரு படம் பார்க்கும் பொழுது ஒரு சில மோசமான கேரக்டர்ஸோட ஆக்டிங்னாலே நம்மளுக்கு அந்த படம் பார்க்கணும்னு தோணாது. அந்த மாதிரி நீங்கள் எந்த படம் பார்த்துட்டு பாதியிலே ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க? அந்த படத்தோட பேர் சொல்லலாம், ஆனால் அந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸை மென்ஷன் பண்ண வேணான்னு துபாயிலேருந்து டெனிஸ் கேட்டிருக்காங்க. கதாபாத்திரனுடைய நடிப்பு மோசமாக இருக்கின்ற காரணத்துக்காக எந்த படத்தையும் பார்க்குறத நான் நிறுத்தினதில்லை. ஆனால் ஒரு சில படங்களுடைய கதையமைப்பு இருக்குல்ல, அது மோசமாக இருந்ததற்காக திரையரங்கை விட்டு வெளியேறி இருக்கிறேன். கீர்த்தி சுரேஷ் இப்போ என்ன படம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கோவையிலேருந்து ரவி கேட்டிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் நடிப்பிலே அடுத்து வெளிவர வேண்டிய படங்கள் 2-3 இருக்குது. அந்த படம் நீங்களாக இப்போ புதிய படம் எதிரும் கீர்த்தி சுரேஷ் நடிப்பதாக தெரியல. டைரக்டர் KS ரவிக்குமார் சார் மற்றும் சரத்குமார் சார் இணைஞ்சு எத்தனை படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க? அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் எது, கடைசி படம் எது, இதில் உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்ட்டு தலையாம் பல்லம்லேருந்து செல்வராஜ் கேட்டிருக்காங்க. இயக்குனர் KS ரவிக்குமாரும் சரத்குமாரும் இணைந்து மொத்தம் 9 படங்களில் பணியாற்றியிருக்காங்க. அவங்க இணைந்து பணியாற்றிய முதல் படம் சேரன் பாண்டியன். அவங்க 2 பேரும் சேர்ந்து பணியாற்றிய கடைசி படம்னா அது ஜக்குபாய் திரைப்படம். அவங்க 2 பேரும் இணைந்து பணியாற்றிய படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா அது நாட்டாம தான். கூலி படத்தில் ரஜினிகாந்த் சாரோட நடிக்கிறதுக்கு தமிழ் சினிமாலே பல ஆக்டர்ஸ் இருக்கும் பொழுது ஏன் வேற மொழி ஆக்டர்ஸை தேர்வு செஞ்சாங்கன்னு காரைக்குடியிலேருந்து லதா கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்தில் எந்தெந்த மாநிலத்திலிருந்து நடிகர்களை நடிக்க வச்சாங்க அப்படின்றது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஹிந்தியிலேருந்து அமீர் கான் நடிச்சிருக்காரு, கன்னடத்திலேருந்து உபேந்திரா நடிச்சிருக்காரு, தெலுங்கு பட உலகிலிருந்து நாகார்ஜுன் நடிக்க, மலையாள பட உலகிலிருந்து சௌபின் சாகிர் நடிச்சிருக்காரு. இது போன்ற நட்சத்திரம் நடிக்கும்போது அந்தந்த மாநில மொழி நடிகர்களுக்கு அவங்களுடைய நடிகர்களை பார்க்கின்ற ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா? அதன் காரணமாக தான் ஒவ்வொரு மொழியிலும் பிரபலமாக இருக்கிற நடிகரில் அந்த படத்திலே அவரை நடிக்க வைத்திருக்கிறார். சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்துக்கு அப்புறம் எந்த டைரக்டரோட நெக்ஸ்ட் ஒர்க் பண்ண போறாங்கன்னு குவைத்திலிருந்து அமிதேஸ்வரன் கேட்டிருக்காங்க. பராசக்தி படத்தை தொடர்ந்து 2 இயக்குனருடைய படங்களில் மாறி மாறி நடிக்க இருக்கிறார் சிவகார்த்திகேயன். அந்த 2 படங்களில் ஒரு படத்தை இயக்கப் போகிறவர் வெங்கட் பிரபு, இன்னொரு படத்தை இயக்கப் போகிறவர் டான் படத்தை இயக்கிய சிபி சக்கரவர்த்தி. அஜித் சார் பல தோல்வி படங்கள் கொடுத்தும் அவங்களோட ரசிகர்கள் மனம் தளராமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க பின்னாடி நிற்கிறதுக்கு என்ன காரணம்னு சாத்தூர்லேருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. ஒருத்தர் நமக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க செய்கிற எந்த செய்கையை நாம் விமர்சனத்துக்கு ஆளாக்க மாட்டோம். அவங்க என்ன செஞ்சாலும் அதை ஏற்றுக்கும். அப்படி அஜித் மீது அன்பு கொண்டவர்கள் பல லட்சக்கணக்கான பேர் இங்கே இருக்காங்க. அதன் காரணமாக தான் அவருடைய படங்களுடைய வெற்றி தோல்வியை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர் பின்னாலே நிற்கிறார். பாலாஜி சார் தயாரிப்பில் நாகேஷ் சார் நடிச்சிருக்காங்களான்னு அடையார்லேருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. பாலாஜியுடைய தயாரிப்பிலே உருவான தங்கை, எங்கிருந்தோ வந்தால் ஆகிய படங்களில் நாகேஷ் நடித்திருக்கிறார். நீங்கள் தமிழ் தவிர வேற எந்த மொழிகளில் நடிச்சிருக்கீங்கன்னு குவைத்திலேருந்து அமிதேஸ்வரன் கேட்டிருக்காங்க. நான் தமிழ் தவிர நடித்த மொழின்னா தெலுங்கு படத்தை சொல்லலாம். தெலுங்கில் 2 படங்கள்லேயே நடித்திருக்கிறேன். நாகார்ஜுனா சாருக்கு மங்காத்தா படத்தில் வில்லனாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சும் அவர் மறுத்துட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் கூலி படத்தில் அவர் வில்லனாக நடிச்சிருக்காரு, ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. ஆனால் இவர் மங்காத்தா படத்தில் வில்லனாக நடிச்சிருந்தாருன்னா தமிழ் சினிமாவில் ஒரு மாசான வில்லன்னு சொல்லிட்டு இவர் இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பாருன்னு சாத்தூர்லேருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. ஏன் கூலி படத்தில் நடித்ததுனால நாகார்ஜுனா மாஸ் வில்லனாக ஆகவில்லையா என்ன? கூலி படம் உங்களை கவர்ந்துச்சான்னு விருதுநகர்லேருந்து மாதவன் கேட்டிருக்காங்க. உங்களை போன்ற ஒரு சாதாரண ரசிகன் தான் நானும். உங்களுக்கு எந்த அளவு கூலி பிடித்திருக்கிறதோ அந்த அளவு தான் எனக்கும் அந்த படம் பிடித்திருந்தது. தெலுங்கு நடிகர் கிருஷ்ணா தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. எஸ் தானுடைய தயாரிப்பிலே விக்ரம் கதாநாயகனாக நடித்த கந்தசாமி என்ற படத்திலே தெலுங்கு நடிகர் கிருஷ்ணா நடித்திருக்கிறார். கன்னடா சினிமாவில் ரிஷப் ஷெட்டி, ராஜ் ஷெட்டி, ரஷித் ஷெட்டி இவங்களை ஷெட்டி கேங், ஷெட்டி ட்ரியோன்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி தமிழ் சினிமா டைரக்டர்ஸான லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்பராஜ், மாரி செல்வராஜ் இவங்களை
ராஜ் கேங் ராஜ் ட்ரியோன்னு சொல்லலாமா? அஜய் கோவையிலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 4 இயக்குநர்களையும் தாராளமாக ராஜ் ட்ரியோ என்று நீங்கள் அழைக்கலாம். பழைய படத்தை 4K டிஜிட்டலில் ரிலீஸ் பண்ணுறாங்களே, 4Kனா என்னன்னு விருதுநகர்லேருந்து மதன் கேட்டிருக்காங்க. 4K என்றால் என்ன அப்படின்றத பற்றி பிரபல ஒளிப்பதிவாளரான ராஜ்குமார் விளக்கமாக சொல்லியிருக்காரு. நீங்களே கேளுங்க. ரெசல்யூஷன் அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரேமுடைய அடர்த்தியை வந்து குறிக்கிறதாகும். ஸோ ஒரு இமேஜோடைய அடர்த்தி அப்படின்றது வந்து ஸ்டில் வந்து நம்ம மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு மெகா பிக்சல்ன்றது வந்து 1 மில்லியன் டாட்ஸ் வந்து அதில் இருக்குன்னு அர்த்தம். வீடியோ வந்து நம்ம அப்படி சொல்கிறது இல்லை. வீடியோட அடர்த்தி, தட் இஸ் இமேஜோட அடர்த்தி வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்னு சொல்கிறோம். எவ்வளோ ரோஸ் இருக்குது, எவ்வளோ காலம்ஸ் இருக்குது அந்த இமேஜில், அதுதான் வந்து ரெசல்யூஷன். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி அப்படின்றது வந்து 1920 × 1080 அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஹரிசான்டல் ரெசல்யூஷன் அப்படின்றது வந்து 1920 ரோஸ் இருக்குது. அதே மாதிரி காலம்ஸ் வந்து 1080. இதுதான் வந்து அந்த இமேஜோடைய குவாலிட்டியை வந்து நிர்ணயம் பண்ணுறது. இப்போ 4K அப்படின்றது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்னால் 4000 பிக்சல்ஸ்னு கணக்கு வச்சுக்கலாம். ஆனால் அது அப்படி பார்க்கக்கூடாது. 4000 ரோஸாக தான் நம்ம பார்க்கணும். கரெக்டான வேல்யூ அப்படின்றது 4096 உங்களுக்கு வந்து ஹரிசான்டல் இதுவும், அதே மாதிரி வெர்டிக்கல் ரெசல்யூஷன் வந்து 2160. இப்போ தியேட்டர்கள் எல்லாமே வந்து 4K தரோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இமேஜோட அடர்த்தி தான். தியேட்டர்ஸ் வந்து 2K ரெசல்யூஷன் இருக்குது, 4K ரெசல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ ரெசல்யூஷன் அப்படின்றது வந்து அந்த இமேஜோட அடர்த்தி எவ்வளோ ரோஸ் எவ்வளோ காலம்ஸ் அப்படின்றது தான். தமிழ் சினிமாவில் 1000 கோடி வசூலை ரீச் பண்ணுறது வெறும் கனவா? ஏன் அது இன்னும் நடக்கலைன்னு தஞ்சாவூர்லேருந்து அசோக் கேட்டிருக்காங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் சினிமா 500 கோடி ரூபாய் வசூலை தொடும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பியிருப்பீங்களா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சாதனையை விக்ரம், பொன்னியின் செல்வன் 2, ஜெயிலர் ஆகிய திரைப்படங்கள் நிகழ்த்தலையா? அது மாதிரி நிச்சயமாக இந்த 1000 கோடி ரூபாய் கனவும் ஒரு நாள் நிறைவேறும். அடுத்து இன்று ஒரு தகவல். சமுத்திரக்கனியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்போது மன அழுத்தம் ஏற்பட்டாலும் அவர் சந்திக்கக்கூடிய நபர்னா அது அவருடைய குருநாதரான இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் தான். பருத்திவரன் படத்திலே உதவி இயக்குனராக பணியாற்றியவர் சமுத்திரக்கனி அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த படத்தை முடித்ததற்கு பின்னாலேயும் அவருடைய வாழ்க்கையிலே பல தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போ அவருக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மன அழுத்தத்துக்கு ஆளான கட்டத்தில் உடனடியாக பாலச்சந்தரை சந்திக்க கிளம்பினார் சமுத்திரக்கனி. இவரை பார்த்த உடனே பாலச்சந்தர் கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? என்னப்பா சார்ஜ் குறைஞ்சிருச்சா என்பது தான். அவர் எப்போ போய் பார்த்தாலும் எனக்கு அப்படி ஒரு சார்ஜ் ஏறிடும். தான் வாழ்க்கையிலே பட்ட கஷ்டங்கள், எதிர்கொண்ட சவால்கள் எல்லாத்தையும் பற்றி விளக்கமாக சொல்வார் என்னுடைய குருநாதரான பாலச்சந்தர். பாலச்சந்தருக்கு படப்பிடிப்பு இல்லாமல் அலுவலகத்தில் இருந்தார்னா அவருடைய அலுவலகத்திலேயே ஒரு நாள் முழுசாக இருப்பேன். படப்பிடிப்புக்கு அவர் கிளம்பிட்டார்னா அவருடைய படப்பிடிப்பு தளத்துக்கு போய் அங்கே அவருக்கு உதவி செய்வேன். இப்படிலாம் செய்வதன் மூலம் என்னுடைய மன அழுத்தம் பல முறை குறைந்திருக்கிறது. எனக்கு கே. பாலச்சந்தர் மாதிரி நீங்கள் மன அழுத்தத்திலேருந்து விடுபடவும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் நிச்சயமாக ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்கள தேடி போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம் என்கிறார் இயக்குனர் சமுத்திரக்கனி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அடுத்த சாவி சித்ரா சின்னத்திரை நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகை சாந்தி ஆனந்த். எப்போ சினிமா மேலே ஆர்வம் வந்து? ஆக்சுவலி கல்லூரின்னு இல்லை, கல்லூரிக்கு முன்னாடியே உங்கள் பாட்டி சினிமாவில் நடிச்சிருந்தாங்க. தன்னுடைய சினிமா அனுபவத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவாங்களா? அவங்க நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்பப்போ காட்டுவாங்க, அதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க, ஃபோட்டோஸ்லாம் காட்டுவாங்க. அப்போது ஷோவோட ஒரு பிரேம பாசம்னு ஒரு படம், ஷோவோட அம்மாவாக நடிச்சிருந்தாங்க. ஓ, சக்கரதாரியில் பார்த்திபன் படத்தில் நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? ஆக்சுவலி நான் பேசிக்கலி ஒரு கிளாசிக்கல் டான்ஸர். அப்போ எங்க டீச்சர் எங்க எல்லாரையும் டீம் ஃபுல்லா கூட்டின்னு போவாங்க. 9 நாள் ப்ரோக்ராம்னா இல்லை ஒரு நாள் ப்ரோக்ராம், அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கு அப்படி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் ரிஹர்சல் பண்ணுவோம், போவோம்.
அப்போ பார்த்திபன் சார் படம் எடுக்கிறச்சு எனக்கு அந்த திருவிழா டைம் எனக்கு நான் கொடுத்துட்டேன் டேட்டை கொடுத்துட்டு நான் சொன்னேன் சார் அடிக்கடி கோவம் வரும் செட்டில் இல்லை அவருக்கு. கோவம் ஒரு சீன் சார் எப்படி இருந்தது அவர் டைரக்ஷன் நடிச்சது? நான் திட்டெல்லாம் வாங்கல அவர்கிட்ட, ஏன்னா சொன்னதை அப்படியே செஞ்சிருவேன். அவர் பண்ணியும் காட்டுவாரு, செஞ்சும் காட்டுவார். இப்போ ஒரு தடவை பண்ண சொல்லிடுவார், நம்மள பண்ண சொல்லிட்டேன்னா அதை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவர் வருவார், வந்துட்டு ஒவ்வொரு ஆண் பின்னால ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு. ஆனா என் பின்னால என் ஹஸ்பண்டா இருந்து எனக்கு வந்து விடுதல் செஞ்சார். அருமை. அது 4 years கழிச்சு என் ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க. என்னாச்சு? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.